ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சர்தோசி வச்சு லேசி டேசி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் சைஸில் வந்து சர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பெரிய சைஸில் இருக்கிற சர்தோசி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்மால் சைஸில் இருக்கிற சர்தோசியில் கூட வந்து இந்த ஸ்டிச் வந்து பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில் வந்து சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக கூட வச்சுக்கலாம். இல்லை லைன்ஸ் கூட வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு நான் பெனில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து 6 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி டாட் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டாட்ஸ் வந்து வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி 2 டாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸில் வந்து கிடைக்கும். இப்படி பண்ணலாம். இல்லை இந்த டாட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த 6 சைஸ்லேயும் வந்து கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கோலம் போடுறதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஒரு 3 டாட்ஸ் வச்சுட்டு சைடில் 2 டாட்ஸ் வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போது நான் வந்து நார்மல் நீடில் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் எப்பவும் போல் ஸ்விங் த்ரெட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்மால் சைஸில் இருக்கிற நீடில் வந்து எடுத்துக்கோங்க. சர்தோசிலாம் வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து சர்தோசி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக வந்து கோர்த்துட்டு ஒரு த்ரெட்டோட எட்ஜில் மட்டும் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நம்ம நீடில் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டாக இந்த நம்ம சென்டர் டாட் வச்சு இல்லையா, இந்த டாட் பக்கத்தில் இருந்து எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த டாட் பக்கத்தில் இப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா சைடும் வந்து ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி சர்தோசி வந்து லோட் பண்ணிக்கோங்க நீடிலில். நம்ம வந்து சின்னதாக உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் வேணும்னா சின்னதாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை பெரிய சைஸில் வேணும்னா உங்களுக்கு அதாவது பெரிய சைஸில் ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச்சில் எடுத்துக்கலாம். இல்லை இதோட சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சின்னதாக வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் வந்து எங்கே எடுத்தோமோ சேம் அதே இடத்துலையே வந்து கீழே வந்து இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து த்ரெட்டை வந்து ஃபுல்லாக கீழே இழுத்துட்டேன். நமக்கு வந்து ஒரு பெண்ட், அதாவது ஒரு வளைவு கிடைச்ச மாதிரி இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் பெரிய சைஸில் எடுக்கிறீங்கன்னா அந்த கேப், அதாவது நம்ம டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா கொஞ்சம் கேப் விட்டு டாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பெட்டலோட சைடில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டாட் வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே, அங்கேருந்து நீடில் வந்து எடுக்கிறேன். அதோட அவுட்டரில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து நமக்கு அந்த சர்தோசி வந்து லாக் ஆகும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்து லாக் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து பெரிய சைஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டாட்ஸ் வந்து நல்லா தூரமாக எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 சைடு மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இது பெரிய சைஸ் இல்லையா, நான் உங்களுக்கு ஸ்மால் சைஸில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி 6 டாட்ஸ் வந்து பக்கத்தில் வந்து வச்சு காமிச்சேன். நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இதில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சர்தோசியை வச்சு நம்ம வந்து எப்படி 6 பெட்டல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்த பெட்டல் வந்து விட்டுட்டேன். இப்போ இதில் இந்த டாட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீடில் வந்து எங்கே எடுத்தனோ அங்கேயே வந்து நீடில் வந்து கீழே இறக்கிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஸ்விங் த்ரெட் வந்து சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த டாட்டில் வந்து வச்சு நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து குட்டியாக ஒரு அழகாக ஒரு 3 பெட்டல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளார் வந்து நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இதோட சென்டரில் வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் நம்ம வந்து ஒரு 2 பெட்டல்ஸ் வந்து போட்டுட்டோம். மறுபடியும் சேம் இந்த இடம்லாம் மீட் ஆகுது இல்லையா, அதே இடத்துலையே வந்து நீடில் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்னொரு சர்தோசி வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் சைஸில் வந்து ஒரு சர்தோசி எடுத்து குட்டியாக ஃப்ளவர் போடுறீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாட் வச்சு காமிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் சேம் அதே இடத்துல வந்து கீழே இறக்கிக்கிறேன் நீடில்.
இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த இடத்த வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து 3 பெட்டல்ஸ் வந்து போட்டுட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதோட சென்டரில் வந்து நம்ம ஏதாச்சும் நமக்கு என்ன வேணுமோ, இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்னா ஃப்ரெஞ்ச் நாட், இல்லை பீட், இல்லை ஸ்டோன் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதோட சென்டரில் நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இந்த சென்டரில் ஒரு பீட் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு ஆஃப் பீட் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஆஃப் பீட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இதோட சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன மெட்டீரியல் கொடுக்கணும்னு தோணுதோ அது வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மல்டி கலரில் கூட இதை வந்து பண்ணலாம். மல்டி கலரில் வந்து ஜர்தோசி எடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுட்டு சென்டரில் வந்து நம்ம பேர்ல் இல்லை பீடு வந்து கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாட் வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி இப்படி நீடில் வந்து எடுத்துகிட்டு சைடில் ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே இருக்கிற த்ரெட் வந்து ஒரு லூப் மாதிரி பிடிச்சிட்டு மேலே இப்படி நீடில் விட்டு ஒரு 2 தடவை வந்து அதை ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த த்ரெட்டை கீழே இருக்கிற த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுத்தா நமக்கு வந்து கீழே நாட் ஆகிடும். ஃப்ரேமை திருப்பி நம்ம வந்து நாட் போட தேவையில்லை. இப்போது நம்ம ஒரு 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் வந்து போடலாம். இப்போ அதே மாதிரி 6 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து 6 பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீடில் இந்த ஜர்தோசி வந்து நீங்கள் லோட் பண்ணும்போது மட்டும் பொறுமையாக வந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் அதே மாதிரி நீடில் வந்து எங்கே எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கீழே இறக்கிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பெட்டலாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம த்ரெட்டில் வந்து பண்ணியிருப்போம் லேசி டேஸ் ஸ்டிச் வந்து சேம் அது எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான். சேம் அதே மாதிரி த்ரெட் எங்கே எடுக்கிறோமோ அதே இடத்துல நீடில் வந்து இன்செர்ட் பண்ணணும். மேலேயே வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராண்டான ஒர்க் வந்து பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஜர்தோசிக்கு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து போடுறீங்க அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுக்கணுன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஸ்மாலாக பண்ணுறது, பெருசாக பண்ணுறது, இதில் வந்து வேறு மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட சாய்ஸஸ் தான். அதனால் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மால் சைஸில் இருக்கிற ஜர்தோசிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஜர்தோசியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஜர்தோசியுமே வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு எல்லா ஜர்தோசியும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் எல்லா ஜர்தோசியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து 3rd பெட்டல் வந்து போட்டிருக்கேன். கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ப்ளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஷேப் வந்து உங்களுக்கு வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு 5 பெட்டல் இருக்கிற மாதிரி கூட வந்து ஃப்ளார் வந்து போடலாம். உங்களோட சாய்ஸஸ் தான். நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆரி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸில் வரைக்கும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்லாம் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவங்களோட ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நம்மளால் இந்த மாதிரி ஆன்லைனில் கற்றுக்கிற கிளாஸஸில் வந்து பண்ண முடியுமான்ற டவுட்டும் வந்து கிளியர் ஆகும். அதனால் அவங்களோட வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 6 பெட்டலுமே வந்து போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் கட் பண்ணுறது எல்லாம் ஈவனாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் எல்லாமே வந்து ஈவன் சைஸஸில் வந்து கிடைக்கும். இப்போ இதோட சென்டருக்கு வந்து ஒரு ஆஃப் பீடு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் கொடுக்கணுமோ அது வந்து கொடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல ஆஃப் பீட் தான் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த ஃப்ளார் வந்து இப்படியே கூட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு மெத்தட்லேயும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு பெட்டலோட சென்டர்லேருந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்மால் சைஸில் இருக்கிற ஜர்தோசி வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட எட்ஜில் வந்து ஒரு பீட் வந்து போட போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு சம்கி ஒரு பீட் கூட வந்து போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு பீட் மட்டும் கலரில் இருக்கிற பீட், அது ரெட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஷேடில் வந்து தெரியும் அந்த பீடு, அதை வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்க்கும்போது தெரியும். ஒரு ஃப்ளார்லேருந்து ஒரு அதாவது ஒரு மொட்டு மாதிரி வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு.
நீங்கள் வேணும்னா சம்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இந்த இடத்துல இந்த மாதிரி சர்தோசி தான் வந்து ஸ்டிச் பண்ணணுன்ட்டு கிடையாது. நீங்கள் பீட் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறீங்கன்னா அது கூட வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது இதுவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ளவர் போடாமல் நிறைய ஃப்ளவர் வந்து நிறைய கலர் கலராக வந்து டிஃப்ரெண்ட் டிசைன் வர மாதிரி போட்டு பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.